ஜெகத்குரு டாக்டர் பித்தமகா பத்ரிஜி அவர்களுக்கும் திவ்யாத்ம ஸ்வரூபர்களாகிய உங்கள் அனைவருக்கும் கூட எமது இதயம் கனிந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது யாருன்னா தீர்க்க தமோன் மகரிஷி. இவர் சப்த ரிஷிமார்கள்ல ஒருவர். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அங்கிரச மகரிஷி பிரம்ம மானச புத்திரர்களில் ஒருவர். இவர் வித்யா, வேதம், தீர்க்க யாத்திரை நிறைய தவங்கள் செய்து வந்துட்டு இருந்தார். அங்கிரத மகரிஷியின் மனைவி ஸ்ரத்தா. ஸ்ரத்தா யாருன்னா அனுசுயா, அருந்ததி அவங்களோட சகோதரி. இவர்கள்லாம் யாருன்னா பதிவிரதைகள்ல ஒருவர்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். உதத்யா மகரிஷியின் சகோதரன் யாரு அப்படின்னா பிரகஸ்பதி. உதத்யா மகரிஷிக்கு அதிகமாக தவம் புரிவது, தீர்த்த யாத்திரைகள் செய்வதும் மிகவும் பிடிக்கும். தான் வேதங்கள்ல கற்ற ஞானம் அனைத்தும் கூட யாத்திரைகளின் போது அனைவருக்கும் கற்றுக் கொடுப்பார்களாமா. தேவதைகளின் குரு, தலைவன் குரு யார் அப்படின்னா பிரகஸ்பதி. ஒரு முறை உதத்யாரிடம், அதாவது உதத்யா யாருன்னா பிரகஸ்பதியின் அண்ணன், அவர்கிட்ட போறார். அங்க அவருடைய வீட்டிற்கு சென்ற பொழுது உதத்யாவின் மனைவி யாருன்னா மமதா, அவங்க கர்ப்பவதியா இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல பிரகஸ்பதிக்கு அவர்களை பார்த்த உடனே, அண்ணன் மனைவியை பார்த்த உடனே ஒரு சபலம் ஏற்பட்டுருச்சு. பார்த்தீங்கன்னா தன்னையும் அறியாம அவரை தவற நடந்துக்க முயற்சி பண்ணாரு. அந்த தாயின் கர்ப்பத்தில் இருந்த அந்த மமதா, அந்த தாயின் கர்ப்பத்தில் இருந்த குழந்தை எச்சரித்ததாமா பிரகஸ்பதிக்கு, நீங்க தேவதைகளின் குருவா இருக்கீங்க, நீங்க இந்த மாதிரியான அதர்மம் செயலில் ஈடுபடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயிற்றில் இருக்கும் குழந்தை எச்சரித்ததாமா. அந்த குழந்தை யாருன்னா தீர்க்கதமோ மகரிஷி தான் அந்த குழந்தை. இதை கேட்ட உடனே ஸ்தம்பிச்சு போயிட்டாராமா பிரகஸ்பதி. நாம இப்படி ஒரு தவறு இழைக்க நேர்ந்துட்டது அப்படின்னுட்டு. உடனே என்ன பண்ணாரு, நிறைய மந்திரங்கள், வேதங்களை அப்படியே சொல்லிட்டே இருந்தாராமா. அவரு அதை உணர்ந்த ஒரு நொடி பொழுதுல அதை நிறைய சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. வேதங்கள், சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அப்ப பார்த்தீங்கன்னா அந்த மந்திரங்கள்ல சில தவறுகள்லாம் தவறா அதை உச்சரிச்சிருக்கிறாரு. மறுபடியும் அந்த குழந்தை சொல்லிருக்கு, நீங்க இவ்வளோ பெரிய குருவா இருந்துட்டு, தேவதைகளின் தலைவனா இருந்துட்டு இந்த மந்திரத்தை தவற உச்சரிக்கிறீங்க அப்படின்னு அந்த குழந்தை மறுபடியும் சொல்லியிருக்கு. இதை கேட்ட தீர்க்க தமனுக்கு தன்னோட தவறு தெரிந்துகிட்டு கோபம் வந்துருச்சம்மா. அகங்காரம், அவருடைய அகங்காரம் பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம இவ்வளோ பெரிய ஆளு இருந்தாலும் பாரு எப்படி எடுத்து சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அதை திரித்து கொள்ளாம அவருக்குள்ள அகம் வெளிப்பட்டிருக்கு. அதனால என்ன பண்ணாருன்னா, கர்ப்பத்தில் இருந்த குழந்தைக்கு தீர்க்கதமன் சாபம் கொடுத்துறாரம்மா பிரகஸ்பதி. நீ பிறக்கும்போது கண் இல்லாத பார்வையற்றவனா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துறாரு. சில காலங்கள்ல அந்த மமதா குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு பார்வை இல்லாம இருக்காரு. அவர் தான் தீர்க்கதமோன் மகரிஷி. குழந்தை பார்வைதான் இல்லையே தவிர அது ஞானம் நிறைந்து காணப்படுதாமா. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு முறை கூறினால் போதுமா, உடனே புரிந்து வராமா. ஏக சந்தாகிரகி அப்படிம்பாங்க. ஏக சந்தாகிரகினா ஒரு முறை சொன்னாலே அப்படியே புரிச்சுக்குவாங்க, புரிந்து கொள்வாங்க. இவருக்கு கூட பார்த்தீங்கன்னா தவம் புரிவது, தீர்த்த யாத்திரைகள் போகிறது ரொம்ப பிடிக்குமா. தவம் அதிகமாக செய்து கொண்டு இருப்பாங்களாம். சில காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த காலகட்டங்களில் காமதேனுவோட பையன் குமாரன் இவருக்கு இவருடைய தவ சாதனையை பாராட்டி ஒரு வரம் கொடுக்குறாராமா. என்ன மாதிரியான வரம்னா, அவருக்கு முன்ன
அவருக்கு முன்னாடி தரிசனம் கொடுத்து, நீ பார்வை இழந்தும் கூட நீ மிகவும் ஞானம் நிறைந்திருக்கிற, நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு தீர்க்கதமன் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன வரம் கொடுக்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதற்கு அவர்கள் சொல்றாரு, பிள்ளைகளை சிருஷ்டிக்கும் சக்தியை உனக்கு வரமாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு பிள்ளைகளை சிருஷ்டிக்கும் சக்தியை உனக்கு வரமா கொடுக்கிறேன் அப்படின்னுட்டு. அதாவது அந்த காலத்துல ராஜாக்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை பேரு இருக்காதம்மா. அந்த மாதிரி குழந்தை இல்லாம போனுச்சுன்னா, ஒரு ராஜாவுக்கு குழந்தை இல்லாம போனுச்சுன்னா, அந்த மறுபடியும் மீண்டும் அந்த ராஜ்யத்தை ஆள்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால அந்த ராஜ்யம் சீரழிஞ்சு போயிடும். அதனால அந்த மாதிரியான சமயங்கள்ல ராஜாமார்களுக்கு குழந்தை வரம் பிரசாதிப்ப கூடிய வரம் தருவதாக கூறுகிறார்கள். தீர்க்கதமன் மனைவி பிரத்வேஷினி. தீர்க்கதமனோட மனைவியின் பேரு பிரத்வேஷினி. பிரண வெளியில, மற்றது வெளியில, துவேஷினா வெறுக்கிறது, வெளியில இருக்கிற எல்லாத்தையும் வெறுக்கிறதுன்னு அர்த்தமா இதுக்கு மீனிங். இவர்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள், இவங்க 2 பேர்த்துக்கும் கூட நிறைய குழந்தைகள் பிறந்திருக்காங்க. யார் யாருக்கு? தீர்க்கதமன் மகரிஷிக்கும் பிரத்வேஷினிக்கும் நிறைய குழந்தைகள் பிறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரத்வேஷிக்கு தனது கணவன் மேலே ரொம்ப கோபமா. ஏன்னா காமதேனுவன் மகன் இவருக்கு வரம் கொடுத்திருக்கிறார் இல்லையா, யாராவது ஒரு வரம் கொடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கு உதவியா இருக்கும் இல்லையா. இதனால இவர் என்னன்னா தினமும் வெவ்வேறு பெண்கள்கிட்ட போய் நிறைய குழந்தைகள் இவருக்கு இருந்திருக்கு. இதனால அவருடைய மனைவிக்கு அது பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். இது என்ன ஒரு வரம், இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு தனது கணவன் மேல ரொம்ப கோபமா இருப்பாங்களாமா. எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம தன்னோட குழந்தைகள்கிட்ட சொல்லிட்டு, உன்னோட தந்தை இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள்கிட்ட சொன்ன உடனே அந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவரோட கையும் காலையெல்லாம் கட்டிட்டு ஒரு கூடைக்குள்ளார வச்சுட்டு கங்கை நதியில தூக்கி போட்டுருவாங்களாமா. அவரு என்ன பண்ணுவாரு, அந்த கூடைக்குள்ளார கங்கை நதியில அந்த நீர் போற வழியா இவரும் அந்த கூடையில இருந்து மிதந்துகிட்டே போயிட்டு, அப்பவும் கூட அவரு கண்ணு தெரியாது, அப்பவும் கூட என்ன பண்ணுவாரு, மந்திரங்கள் எல்லாம் ஜபித்துக்கிட்டே இருப்பாரு. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா பலி மகாராஜா கங்கை நதிக்கு ஏதோ ஒரு அபிஷேகம் பண்றதுக்காக வந்திருக்கிறாரு. அப்போ கங்கையில நீராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நானத்திற்காக வருவாரு. அந்த கூடைகளை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கூடை கங்கை நதியில் அதனுடைய கங்கை நதியின் பிரவாகத்துல ஒரு கூடை மிதந்து போயிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இது என்ன இவ்வளவு அழகா அந்த கூடை மிதந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவனிப்பாரு. அதை கவனிக்கும் போது பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார மந்திரங்களுடைய உச்சாரணம் ஒளி கேட்கும், மந்திர சப்தம் கேட்கும். தெரியலையே, யாரோ ஒரு உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய யாரோ இதுக்குள்ளார இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூடைய தன் பக்கமா இழுத்து பாக்குறாரு. பார்த்தா அது திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ளார கை கால் கட்டப்பட்ட நிலையில ஒரு மிகப்பெரிய யோகி மாதிரி யாரோ இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரை விடுவிக்கிறாரு. விடுவித்துட்டு, உங்களை பார்த்தா மிகவும் சிறந்தவர் போல காணப்படுது, உயர்ந்தவர் போல காணப்படுது, மந்திரங்களை நிரந்தரம் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, நீங்க யாரு? என் பெயர் அவர் சொல்றாரு, என் பெயர் தீர்க்கதமோன், நான் தவசாதனையினால வரம் பெற்றிருந்தேன், அந்த வரமே எனக்கு சாபமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இதனை கேட்ட பலி மகாராஜா அவரை விடுவித்து தனது ராஜ்யத்திற்கு அழைத்து போறாராமா. ஆனா இதுல என்ன விசேஷம்னா, பலி மகாராஜாவுக்கு குழந்தைகளே இல்லையாமா. அதன் பிறகு சாபத்தின் விவரம் சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா நமக்கு குழந்தையே இல்லை, இவர் மூலமா நமக்கு குழந்தைகள் கிடைக்கும் அப்படின்னுட்டு பலி மகாராஜா தன்னுடைய மனைவி பேரு சுதேஷினி, அந்த மனைவிய அந்த ரிஷிகிட்ட அனுப்பி வைக்கிறாராம் குழந்தை பேருக்காக. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சுதேஷினி
இவரை பார்த்தோன்னே இவரை பிடிக்கலையாமா. ஏன்னா இவர் நிறைய நாட்கள் அந்த கூடைக்குள்ளாரையே இருந்தார் இல்லையா கங்கை நீதியில. அப்ப அவருக்கு தாடியெல்லாம் வளர்ந்து ஒரு மாதிரி குதிக்காம ஒரு மாதிரி அருவருக்கத்தக்க நிலையில இருந்தாராமா அந்த ரிஷி. அதை பார்த்தோன்னே அவருக்கு பிடிக்கல. இருந்தாலும் ராஜாவோட பலவந்தத்துக்காக தான் அவர்கிட்ட போகாம தன்னுடைய சேவகியை அந்த ரிஷிகிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சேவைக்கு என்ன பண்றது, இளவரசிக்கு அனுப்புறாங்களேன்ட்டு அவங்க போயிருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா அந்த சேவகிக்கும் 11 குழந்தைகள் பிறந்ததாம்மா. உடனே ராஜாவுக்கு தெரியாது இந்த விஷயம். உடனே அந்த குழந்தைகள் எல்லாம் எடுத்து நிறைய வில் வித்தைகள், நிறைய வித்தைகள்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்க சில காலத்துல அவருக்கு உண்மை தெரிய வந்துருச்சு. அதன் பிறகு தன்னுடைய மனைவிக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்றாரு. நமக்கு குழந்தை கண்டிப்பா வேணும், ஏன்னா நமக்கு குழந்தை இல்லைன்னா நம்மளுடைய ராஜ்யம் பார்க்கறதுக்கு ஆள் இல்லாம வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த தனது மனைவி சுதேசினிய அந்த ரிஷி கிட்ட அனுப்பி வைக்கிறாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த அவங்களுடைய மனைவிக்கு 5 குழந்தைகள் பிறகுதாம்மா. 5 ராஜ்யம், அதாவது வங்கதேசம் உள்ளான அந்த ராஜ்யங்கள்லாம் அந்த குழந்தைகள் பெரியவர்களானோன்னு ஆண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்றாங்க. இந்த தீர்க்க தமோ மகரிஷி யாருன்னா சப்த ரிஷிகள்ல ஒருவர். அவர் எவ்வளவோ சாபம் பெற்றிருந்தாலும் கூட எவ்வளவோ ஞான பிரகாசமா அவர் இருந்திருக்கிறாரு. எவ்வளவோ வேதங்கள் மந்திரங்கள், ஒரு சப்த ரிஷிமார்கள் ஒருவர்னா அவர் எவ்வளோ சிறந்த உயர்ந்தவரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதாவது எதையுமே கூட நல்லது கெட்டது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, எல்லாமே அனுபவத்திற்காக தான் மாஸ்டர்ஸ். பார்த்தீங்கன்னா யதா திருஷ்டி ததா சிருஷ்டி அப்படிம்பாங்க. நம்ம திருஷ்டினா பார்க்கறது, யதா திருஷ்டினா நம்ம எந்த மாதிரி பார்க்கிறோமோ, ததா சிருஷ்டி அப்படின்னா அந்த மாதிரி தான் சிருஷ்டி ஆகும். நம்ம எந்த மாதிரி பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் சிருஷ்டி நடக்கும். அதே ஒரு நல்ல விஷயமா இப்போ பலி மகாராஜா தனது மனைவியா இருந்தாலும் கூட நல்ல விதத்துல பார்த்தாரு, அவருக்கு நன்மை நடந்தது. அதே பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த மகரிஷியோட மனைவி பார்த்தீங்கன்னா அது மோசமா தீயதான் நினைச்சாங்க. அதனால அவங்க அந்த மாதிரியான செயல் புரிந்தாங்க. அதாவது நம்ம எதையும் பார்க்கிற விதத்துல தான் எல்லாமே இருக்கு, எதுவும் நன்மையும் இல்லை தீமையும் இல்லை அப்படின்னு எல்லாமே அனுபவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நமது புத்தி எப்படின்னா கர்மானுசாரணி அப்படிம்பாங்க. நம்ம புத்தி, நம்மளுடைய செயல் எப்படி இருக்குதோ அது மாதிரிதான் நம்ம புத்தி இருக்கும். நம்ம புத்தி இருக்கிற மாதிரி தான் நம்மளுடைய கர்மாவை அனுசரிச்சு தான் நம்மளுடைய புத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்ளலாம். தினமும் நம்ம பரிசோதனை பண்ணிக்கணும் அப்படின்னு கூட இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். பார்த்தீங்கன்னா காலை எழுந்ததுல இருந்து இரவு படுக்கும் வரை நாம தினமும் கர்மா செஞ்சிட்டு இருக்கோம். அது நல்ல கர்மாவா இருக்கலாம், தீய கர்மாவா இருக்கலாம். இதை தினம் நாம செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் சரி, எண்ணங்களையும் சரி, வாக்குலையும் சரி, அன்று இரவு பொழுது ஒரு முறை நம்ம பரிசீலனை பண்ணிக்கணும் மாஸ்டர்ஸ். ஏன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு எப்பயோ ஒரு கர்மா பண்ணிட்டேன், அதனால இன்னைக்கு நான் இந்த அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறத விட்டுட்டு அன்னைக்கு நம்ம சரி பண்ணிட்டு, இன்னைக்கு இந்த மாதிரியான செயல் புரிஞ்சிருக்கோமா, இந்த மாதிரியான கர்மா செஞ்சிருக்கோமா, இதனோட பின்விளைவு ஒரு மாதிரி வரும், நாளைக்கு இந்த மாதிரி தவறுதல்கள் செய்யாம இருக்கணும் அப்படின்னு அன்று இரவே நம்ம சரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி சரி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம பெரிய கர்மாவில இருந்து தப்பிக்கலாம் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த தீர்க்க தமோன் மகரிஷி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மாஸ்டர்ஸ். இதனுடைய அடுத்த பகுதியை நம்ம மீண்டும் நாளை பார்க்கலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.